அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம்ம என்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் நமக்கு வந்துட்டு காலையில 9:07க்கே நமக்கு வந்துட்டு அப்டேட் கிடைச்சிடும். அதுல MFSL நிறுவனத்த வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருந்தோம். அதோட அட் த மனி அப்படின்னு பார்த்தா நமக்கு 1520 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் இருந்தாங்க. இதுல கால் ஆப்ஷனுடைய விலையை விட புட் ஆப்ஷனுடைய விலை ₹2 அதிகம். அதாவது 1520 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கோட காலோடைய விலை விட புட்டோட விலை ₹2 அதிகம். அதனால 1518 எடுத்துட்டோம். காமன் ஏடிஎம் ₹40. அதனால 1480 டு 1560 எடுத்திருந்தோம். அதனால இந்த 1480 கால் 80 புட், 1520 கால் 20 புட், அதே மாதிரி 1560 கால் 60 புட், இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போனா நமக்கு எந்த இடத்துல ஆரம்பமாக போறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சாச்சு. ஏன்னா நமக்கு ப்ரீ ஓப்பன் தான் கிடைச்சாச்சு. அப்போ அந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது 1480 டு 1560 அப்படிங்கிற டோட்டல் ரேஞ்ச் எனக்கு கிடைச்சாச்சு. அப்போ 1480 காலோ அல்லது 1560 புட்டோ ₹80 மேல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு 1560 கால் வந்து ஐடிமாவும் 1480 புட் வந்து ஐடிமா மாறக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் ₹80 மெயின்டைன் பண்ணியிருந்தா அப்போ நமக்கு ஓப்பன் 1560க்கு நியர் ஆகுறாங்க. அப்போ நமக்கு 1480 கால் நமக்கு ₹80 மேல இருக்கு அப்படின்னா 1560 காலை நம்ம வந்துட்டு வாங்க வேண்டிய கட்டாயம் தான். இது ஐடிமா மாறுது. அப்ப அந்த ஐடிமா மாறக்கூடிய சிச்சுவேஷன் இருந்து என்ன ஆகும்னா வேகமாக மேல போக தொடங்கும். அப்படி இல்ல நமக்கு 1560 கால் வந்துட்டு ஐடிமா இருக்க விருப்பப்படல அப்படின்னா நமக்கு உடனடியாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப குரூசியல். இந்த இடத்துல சைடுவே போறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ அதனால நம்ம ₹46க்கு நமக்கு அது பை ஆயிருச்சு. உடனே நம்ம வந்துட்டு அது நம்ம இவ்வளோ தூரம் ரிவர்ஸ் ஆகக்கூடாது. உடனே அந்த ஆக்ஷன் வந்துட்டு என்ன ஆகக்கூடாது, ரிவர்ஸ் ஆகக்கூடாது. அதனால வந்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு லோ வந்துட்டு போனது 40 கிட்ட. ஸோ அதனால 39.90 நம்ம வந்து ஸ்டாப் லாஸா மெயின்டெயின் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு 39.90 வந்தது அப்படின்னா நமக்கு ஹிட் ஆயிடும். ஆனா இப்போ லாஸ்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம பை ஆனது 46க்கு. ஏன்னா நமக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்ம டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம வரைபடம் பார்க்கறது இல்ல. அதனால வந்துட்டு இது கொஞ்சம் ஆபத்தான வர்த்தகம் தான். ஆனால் இந்த மாதிரி வர்த்தகம் தான் நமக்கு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கறதுனால இதை மட்டும் தான் நான் தேர்ந்தெடுத்து பண்றதுனால எனக்கு லாஸ் ஆர் ப்ராஃபிட் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். சப்போஸ் லாஸ் ஆகுது அப்படின்னா அது சந்தோஷமா தான் ஏத்துக்குவேன். அப்ப எனக்குன்னு ஒரு லாஸ் பேட்டர்ன் வச்சிருக்கேன். அந்த லாஸ் வந்து நம்ம வெளியில வந்துருவோம். அப்ப அந்த இடத்துல நம்ம ₹39 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வர நமக்கு அந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆகல. இன்னும் நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ₹42 அந்த மாதிரி ரன் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு நமக்கு. அப்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுமே அப்பவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு 1480 கால் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அது இன்னும் ஸ்டில் ₹80க்கு மேலதான் இருக்கக்கூடிய கட்டாயம் இருக்கு. அதனால வந்து இன்னும் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இடையில வந்து ஸ்விங் வந்துட்டு அதே 45க்கு மேல ஒரு ஆர்டர் போடலாம் அப்படின்ட்டு திருப்பி ஒரு ₹45க்கு ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர் போடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணேன். பட் அது ஸ்டாப் லாஸ் ஆர்டரா தான் இருக்கு. ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகல. அப்ப நமக்கு இது ₹80க்கு கீழ, அதாவது இப்ப லோ நியர் தான் இருக்காங்க. 1480 கால் வந்துட்டு 88 லோ நியர் தான் இருக்கிறாங்க. அவங்க ஓப்பன் லோ குடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு மேல மெயின்டெயின் ஆகுற வர மட்டும் தான் திருப்பி அது அப்சைட் ட்ரெண்டுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது பிரேக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தா காலையே செல் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலயும் நான் இருக்கிறேன். இது வந்து சும்மா ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா ஓவர் ட்ரேட் ஆயிடும். இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரைக்காக தான் நம்ம அதை யோசிக்கிறோம். அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவு இந்த இடத்துல ஒரு ட்ரேடே லாஸ்ங்கும் போதே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஆனாலும் வந்துட்டு இந்த கால் செல்லர் பேனிக் ஏரியால நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம காலையே செல் அடிக்கலாம் அப்படிங்கிற இடத்துனால திருப்பி நான் வந்துட்டு 1600 காலை வந்துட்டு நான் செல் பண்றேன். அப்ப 1600 கால் நமக்கு என்ன இம்பாக்டட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 2 பார்ட்டா ஒரு செல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னும் எனக்கு ஸ்டில் அந்த ஸ்டாப் லாஸ் பை போட்ட ஆர்டர் வந்துட்டு இன்னும் நான் வச்சிருக்கேன் நான். இது ரிவர்ஸ் ஆகி அங்க போனா திருப்பி அதை இம்பாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம காலை செல் அடிச்சது நமக்கு வந்துட்டு ஒரு ஃபேவரா தான் நமக்கு ரன் ஆயிட்டு இருக்காங்க.
ஸ்டில் நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கு. நம்ம பண்ணுனதுக்கு ரிவர்சல். ஆனா குயிக்கா ஐடீம் காலால வேகமா இறங்கிட்டாங்க. ஓடீம் புட்டுமே கொஞ்சம் வேகமா ஏறிட்டாங்க. நம்ம ஐடீம் அ கால செல் அடிக்காம ஓடீம் கால தான் நம்ம செல் அடிச்சிருக்கோம். அதனால நமக்கு ஒரு பார்ட் நமக்கு வந்துட்டு 2 பார்ட்டா செல் பண்ணியிருந்தோம். அதுல ஒரு பார்ட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அதாவது கவர் பண்ணிட்டோம். ஸ்டில் இன்னும் நமக்கு வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் செல் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் நல்லா வந்துட்டு பிரீமியம் நல்லா டிகே ஆகுது. அதே மாரி புட் ஆப்ஷன்ஸோட பிரீமியம் நல்லா அப்ரிஷியேட் ஆகுது. இந்த கால் செல்லர், புட் செல்லர் பேனிக் ஏரியா ரொம்ப முக்கியம். ஏன்னா, நமக்கு அந்த இடத்துல தான் நமக்கு இம்பாக்டட் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்கிற இடம் இந்த கால் செல்லர், புட் செல்லர் பேனிக் ஏரியா கிட்ட தான் நம்ம அத யூஸ் பண்றோம். ஆனா வரைபடம் பார்க்க மாட்டோம். முழுசா நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தோட கணக்கீடு மட்டும் தான் பார்க்குறோம். ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு நியர் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டாங்க. அதனால வந்து இந்த இடத்துல திருப்பி பவுன்ஸ் பண்ணி மேல போறக்கும் வாய்ப்பு இருக்கலாம். இல்ல திருப்பி ரிவர்ஸ் ஆயி கீழயும் போகலாம். அதனால நான் வந்துட்டு ஆர்டர வந்துட்டு வெளியில வந்துரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நான் போட்டேன். அந்த ஆர்டர் வந்து கிடைக்கல. அதனால கொஞ்சம் ஆர்டர் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபை பண்ணி அத வந்துட்டு நான் கவர் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். ஆர்டர் வந்துட்டு குயிக்கா அவங்க ரூ. 13 15 பைசா வந்துட்டு உடனே ரூ. 15 50 காசு போனாங்க. சரி நான் 14.50 கிடைக்குதான்னு வெயிட் பண்ணலான்னு போட்டேன். அது கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ப்ரீ ஓப்பன்ல உடனடியா பைக்கு ட்ரை பண்ணோம். அது லாஸ் ஆனதுன்னா, அந்த சைடு இருக்கக்கூடிய காலையே இந்த டைம் நம்ம செல் பண்ணியிருக்கிறோம். இந்த மாரி மாத்தி மாத்தி செஞ்சாலும் ஓவர் ட்ரேட் ஆயிடும். அதனால ஜாக்கிரதையா தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். இந்த மாரி சிங்கிள் வியூ ட்ரே ட்ரேடிங் தான் நம்ம பிரிஃபர் பண்ணணும். ஏன்னா, அப்பதான் நமக்கு வந்துட்டு சிங்கிள் வியூலயே நமக்கு வந்துட்டு ஓப்பன், ஹை, லோ எல்லாமே கிடைச்சதுனால எல்லா ஸ்ட்ரைக்கும் உடனே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாரி சிங்கிள் ஸ்கிரீன் வேணும் அப்படின்னா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. 9842610908 நம்பருக்கு. இது அக்கவுண்ட் ஓப்பனிங் எங்ககிட்ட ஓப்பன் பண்றவங்களுக்கு நம்ம இது வந்து ரெஃபர் பண்றோம். எங்ககிட்ட வந்துட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது அக்கவுண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ தான். நீங்க வந்துட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குண்டான அமௌண்ட்ட வந்துட்டு இன்வாய்ட் குடுத்துட்டு நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்குண்டான அனைத்து சர்வீசஸும் நாங்க வழங்குவோம். நன்றி, வணக்கம்.